வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இபிஎஸ் கதை இந்த தேர்தலுக்கு பிறகு முடிந்தது. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய அங்கம் யார் யார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. ஓகேங்களா? முக்கிய அங்கம்னாவே அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. யாருன்னா எடப்பாடி, ஓபிஎஸ், டிவி தினகரன், சசிகலா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடி இல்லை தலைமை நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நீக்கிட்டாரு. ஸோ இப்போ அவர்கிட்ட தான் தலைமை இருக்குது. எல்லாரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவே இருக்காங்க. ஆனாலும் கூட எடப்பாடி தலைமையில் கட்சி செயல்பட்டுச்சு. ஸோ ஒரு தேர்தலாச்சும் வெற்றி பெற்றுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஓகேங்களா? சட்டமன்ற தேர்தல், நகர்ப்புற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் என்று இடைத்தேர்தல் அப்படின்னு இப்போ மக்களவை தேர்தல், எல்லா தேர்தலுமே சரிவு தான். ஓகேங்களா? தோல்வி என்பது ஏற்பட்டிருக்கிறது அதிமுக. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த ஒரு மக்களவை தேர்தலில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாருமே மிக தீவிரமான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்றதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அதிமுக பெரும்பான்மை அடையும், வெற்றி அடையும், ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா தகவல்களை சென்றடையும். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? ஏன்னா தொடர் தோல்வியை சந்தித்த எந்த ஒரு கட்சியுமே மீண்டும் எழுந்ததாக பார்த்திங்கன்னா எழுந்தாலும் கூட பழைய நிலைமைக்கு வர முடியாது அப்படின்றத ஒரு யதார்த்த உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் போட்டி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க. ஆதரவு கூடாது, கிட்டாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவருக்கான ஆதரவு இருக்குங்க, மற்றவர்களுக்கான ஆதரவு அப்படியே சரிஞ்சு பின்னாடி போயிட்டு இருக்கு. அதை அவர் சேர்த்து ஒன்றா ஆக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் ஒன்று திரட்டணும். ஓகேங்களா? அதிமுகவில் நீக்கப்பட்டவர் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு வேலை அப்படி செஞ்சாருன்னா அதிமுகவில் மீண்டும் கம்பேக் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி வரும். அப்படி அவர் பண்ணாமல் இல்லை இதே போகட்டும், எந்த நிலைமையே கரெக்டாக இருக்குது, இந்த தலைமையை வெற்றி பெற்றுலாம், நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சாருன்னா முடியும். எல்லாராலையும் எல்லாம் முடியும். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், நாள் எடுக்கும். அதை பண்ணாருன்னா அதிமுக பார்த்திங்கன்னா எப்படியாப்பட்ட கட்சி, எப்படி இருந்த கட்சி, எவ்வளோ பெரிய தலைவர்கள் கையிலிருந்து ஒரு பெரும்பான்மையுடன் மக்கள் மத்தியில் ஒரு நற்பேரையும் நற்பிம்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கட்சியை தற்பொழுது தோல்விக்கு சென்றால் அது நல்லாவா இருக்குங்க? சொல்லுங்கள். அதை எடப்பாடி பழனிசாமி கட்சியின் நிலைமையும் அடுத்த நிலைப்பாடுகளையும் எல்லாத்தையும் கண்ணோட்டங்களையும் பார்த்து தற்பொழுது பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா தலைமையை கொடுக்கணும். ஓகேங்களா? தலைமையை பார்த்திங்கன்னா தலைமைக்கு எல்லாரையும் அடைச்சி ஒன்று திரண்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கம் வகிக்கலாம், கட்சியை வழி நடத்தலாம், சிறப்பாக வழி நடத்தலாம்னு சொன்னார்னா கண்டிப்பாக அவருக்கான பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பான்மை பதவி இருக்கும், அரசியல் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா தேர்தல் முடிஞ்சு அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஸோ எடப்பாடியின் கதை முடிந்து விடும் அப்படின்றதான் சொல்லப்படுகிறது. ஒருத்தர் பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான திருப்பங்கள் நடைபெறப் போகிறது என்று பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.